தமிழ்நாடு வெதர்மேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிரதீப் ஜான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. எப்படின்னா, காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி விட்டது தமிழ்நாட்டுக்கு அருகில். இதனால் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இதெல்லாம் அடுத்த 2-3 நாட்களுக்கு 21ஆந்தேதியிலேருந்து 23ஆந்தேதி வரையும், அதாவது இன்க்ளூடிங் இன்றைக்கும் சேர்த்து நல்ல மழை இருக்குன்னு போட்டிருக்காரு. டெல்டா மாவட்டங்கள்ங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், வேதாரண்யம், அந்த மாதிரி நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள், கடலூர், ராமநாதபுரம் இங்கெல்லாம் பெரிய மழை இருக்கும். ஏன்னு கேட்டால் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த லோ ஃபார்ம் ஆகிருக்கு, தமிழ்நாடு கோஸ்ட்டுக்கு பக்கத்தில். இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம கடலோர பகுதியை ஒட்டியே போகும், பேரலல் டு டிஎன் கோஸ்ட்டு. தமிழ்நாடு கடலோர பகுதிக்கு அருகிலே இணையாக செல்லும். இது எப்படின்னா, அடுத்த 2 நாட்களுக்கு நல்ல மழையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். இது அரேபியன் சீயில் ஒரு ட்ரஃப் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அது காற்றழுத்த தாழ்வுக்கு முன்னாடி நினைக்கிறது. எனக்கு சரியாக மீனிங் தெரியல. அரேபியன் சீயில் அது கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதனால் இது ஒரு ட்ரீம் டேஸ் ஃபார் தமிழ்நாடு வில் கண்டினியூ. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு 4-5 நாளாக நல்ல மழை கிடச்சிட்ருக்கு. இந்த நிலை தொடரும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டுக்கு நல்ல மழையை, ஹியூஜ் எக்ஸஸ், அதாவது நார்மலாக பெய்கிற மழையை விட அதிகமான மழையை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, இது டெல்டா ரீஜன், அதாவது வேதாரண்யம், அந்த நாகப்பட்டினம், அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் மேலே ஏறுறப்ப இந்த மேகங்கள் என்னென்னா கன்வர்ஜென்ஸ் மேகங்கள் டெல்டாவில் இருக்கிற இதெல்லாம் கடலூருக்கு ஷிஃப்ட் ஆகும், அப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகும். அதனால் நம்மளுக்கு நல்ல மழை கிடைக்கும். அதனால் அடுத்த 2 நாட்களுக்கு பகல் நேரத்திலும் மழை இருக்கும். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடிலாம் பகல் நேரத்தில் மழை இல்லை, ஆனால் இப்போ பகல் நேரத்துலேயும் மழை இருக்கும். அதனால் இன்னையிலிருந்து மழை இன்க்ரீஸ் ஆக போகுது சென்னையில். அப்புறம் நம்மளுக்கு மேலே தெற்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னா, நம்ம லாட்டிடியூடுக்கு மேலே போயிடுச்சுன்னா மழை குறைந்து விடும். இது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறாது. சக்கரம்னா புயல் அவரோட மீனிங்கில். அப்புறம் அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 25-26 உருவாக போகிறது. இது புயலாக மாறும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்றைக்கி மழை பெய்கிறது எந்த மாவட்டத்தில் பெய்யும் பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துலேயும் மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்புறம் ஹெவி ரெயின்ஸ் டெல்டா டிஸ்ட்ரிக்ட் நாகை, திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கடலூர், பாண்டி, பெரம்பலூர்,